கர்த்தர் பேசும் பொழுது, வார்த்தையின் மூலமாய் அவர் பேசும் பொழுது, மெல்லிய சத்தம் மூலமாய் உங்களோடு பேசும் பொழுது, அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசும் பொழுது, ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். ஹல்லேலூயா. அப்படி கடினப்படுத்தாமல் இருக்கும் பொழுது நமக்கு அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் அவர் வெளிப்படுகின்றார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். அவருடைய குரலை நம்ம அமைதியாக இருந்து தான் கேட்க முடியும். அப்போ நம்முடைய இருதயம் அது கடினமான இருதயமாய் அல்லாதபடி புத்தி சொல்லுகிறதை கேட்கிற ஒரு இருதயமாய் இருக்கும் பொழுது நமக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் காணப்படுகின்றார். இந்த உலகத்தின் சத்தங்களுக்கு நம்ம செவிசாய்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானுடைய குரலை நம்மால் கேட்க முடியாது. தனிமையில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய குரலை கேட்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் இது என்னுடைய தகப்பனுடைய குரல், இது எங்கள் அப்பாவுடைய குரல் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாய் அதை கேட்கிறவளாய் நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.